சோஸ்திரம் சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குருவை எல்லாருமே நல்லா மனசுல நினைச்சிட்டு, என்னோட காதுகள் நல்லபடியா இருக்கட்டும், சொல்றது நல்லபடியா நமக்கு விளங்கணும். குரு தான் இதை சொல்றாரு, நானா இதை எதுவுமே சொல்லல. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த காரியத்துக்காக இங்க வந்திருக்கிறோமோ அந்த காரியம் நல்லபடியா நிறைவேறி தெளிவான ஞானத்தோட போகணும்னு குருவை வணங்கிட்டு நல்ல மனசுல நினைச்சிட்டு நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். இப்போ பார்க்க போறது பஞ்ச கோஷங்கள். சரி, பஞ்ச கோஷங்கள். பஞ்ச அப்படின்னா 5, கோஷம் அப்படின்னா ஒரு திரை, இல்லைன்னா ஒரு மறைப்பு, இல்லைன்னா ஒரு குழப்பம். எதுனாலும் நம்ம இந்த கோஷத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம், மறைக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்ச கோஷம்னா, பஞ்சனா 5, கோஷம்னா ஒரு மறைக்கிறது, ஒரு திரையா இருக்கிறது, நம்மால இயல்பான முறையில காண முடியாத மாதிரி இருக்கிறது, ஒரு குழப்பம். இதுதான் பஞ்ச கோஷங்கள். சரி, இந்த பஞ்ச கோஷங்கள்ல 5 வகைகளா இருக்குது, ஒன்னொன்னா பாத்துக்கலாம். எதுக்காக, ஏன் நாம இந்த பஞ்ச கோஷத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த லைப்ரரியில தத்துவ போதம்னு ஒரு புக் இருக்குது. அதை நம்ம எடுத்து லைப்ரரியில ஒரு ரேக்ல 2வது செல்ஃப்ல 3வதா வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? எப்போ போனாலும் அந்த தத்துவம் போத புக்கை என்ன செஞ்சிடலாம், ஈஸியா நம்ம வெளியே எடுத்துடலாம். நம்ம வச்ச இடமே தெரியல அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? இங்க வச்சோமா, இல்ல மாடியில வச்சோமா, கம்ப்யூட்டர் ரூம்ல வச்சோமா, இல்ல போன இடத்துல வச்சோமான்னு ஒரு குழப்பம் வருமா? நமக்கு தேவைப்படுறப்போ அந்த புக்கை என்ன செய்ய முடியாது, கண்டே பிடிக்க முடியாது. அத மாதிரிதான் இந்த கோஷம், 5 கோஷமும் குழப்புது. இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோ? எப்படி குழப்புது அப்படின்னா, நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 5 இடத்துல வைக்கிறதுனால, ஒரு இடத்துல வச்சுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது, எப்பனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிச்சுக்கலாம். 5 இடத்துல வெவ்வேறு விதத்துல வேற மாதிரிலாம் நம்ம வச்சோம்னா நமக்கு என்ன ஆயிரும், ஒரு குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஒரு தீர்வே நமக்கு வராது. அதனாலதான் இந்த பஞ்ச கோஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இந்த பஞ்ச கோஷம் இப்ப தெரியும் போது எல்லா திரையையும் விலக்கி ஒரு இடத்துல கரெக்டா ஃபிட் பண்ணி வச்சிருவோம். அது ஃபிக்ஸ்டு, அது என்னைக்குமே மாறாது. நம்ம சூழ்நிலைகள் இல்ல என்ன மாறினாலும் கரெக்டா அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு துன்பமே கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதனாலதான் இந்த பஞ்ச கோஷத்தை பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறது. சரி, இது ஏன் தெரிஞ்சுக்கிறோம் பார்த்தோம். அது எப்படிப்பட்ட ஒரு குழப்பமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு வாட்டர் பாட்டிலுக்கும் ஒரு புக்குக்கும் உள்ள வித்தியாசம் ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி இல்லை. ஒரு காய்கறிக்கும் ஒரு பழங்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் மாதிரின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரியும் இல்லை. ஒரு ட்வின்ஸ் மாதிரி இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரியா இருக்குது. இப்போ ஒரு வீட்டுல 2 ட்வின்ஸ் இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருள் உடஞ்சிருச்சு. அப்போ பயத்துல அவனும் இவனும் எவனையும் காட்டி கொடுக்காம அப்படியே நின்றுட்டு இருப்பாங்களா? நம்ம வெளியில இருந்து வரவங்களுக்கு அம்மா கூட கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்வோம், இவனா இருப்பானா அவனா இருப்பானான்னு ஒரே குழப்பமா இருக்கும். ஏன்னா நமக்கு அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, பார்க்க ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்போ நம்மால பிரித்து அறிய முடியாத ஒரு குழப்பத்தை நீக்கிறதுக்காண்டி தான் நமக்கு பஞ்சகோஷத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸியா பிரித்தறியறதுன்னா நம்ம பார்த்து பிரித்தறிஞ்சிடலாம், இல்ல ஏதோ ஒண்ணு செஞ்சு நம்ம பிரிச்சறிஞ்சிடலாம். நம்மாலேயே கண்டுபிடிக்க முடியல, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட குழப்பத்தை, பிரித்து அறிய முடியாததை, அது சொல்றேன் வர அதுதான் அடுத்த லைனுக்கு. ஸோ அதை பிரிச்சு அறிஞ்சிட்டோம்னா நமக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்காகத்தான் அந்த குழப்பம் அப்படி இருக்குது. சரி, அதை எப்படிதான் நம்ம அறிய முடியும்? கண்ணால பார்த்து நம்ம அதை பிரிச்சிடலாமா, அந்த 5 கோஷத்தை பிரிச்சிடலாமா, இல்ல காதால கேட்டு பிரிச்சிடலாமா அப்படின்னு பார்த்தா அது முடியாது. ஏன்னா அது பார்க்கறதோ கேட்கறதோ இல்ல, அறிவினால மட்டும்தான், ஞானத்தினால மட்டும்தான், குரு சொல்லி நமக்கு உள்ள விளங்கி அந்த ஞானம் கிடைச்சா மட்டும்தான் இந்த 5 கோஷத்தையும் நம்மளால என்ன செய்ய முடியும், நீக்கி. ஃபர்ஸ்ட் லைன் ஒரு சொன்னோம்ல, பிக்சடா ஒரு இடத்துல நம்ம பிக்ஸ் பண்றதுக்கு இந்த ஞானம் தான் நமக்கு முக்கியமா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தோம்னா, நம்ம கோவில்ல எல்லாம் நம்ம போய் சாமி கும்பிட போகும்போது திரை போட்டிருக்கிறாங்க, உள்ள லிங்கமோ இல்ல முருகர் சிலையோ இல்ல அம்மன் சிலையோ ஏதோ ஒண்ணு இருக்குது. உள்ள அந்த இதெல்லாம் நல்லா குளிப்பாட்டி மலர்கள்லாம் சூடி வாசனை பொருட்கள்லாம் வச்சு தீப ஆராதனை காட்டும் போது
நமக்கு அந்த திரைய அப்படியே விளக்குறாங்க. அந்த சுவாமிகள் போய் நமக்கு தீபாரணம் காட்டும் போது திரைய விளக்குறாங்க. நமக்கு பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருது, உள்ளது வந்து லிங்கமா இல்ல முருகரா இல்ல சிவபெருமானா இல்ல என்ன உருவம்ங்கிறது நமக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த திரையில உள்ள லிங்கத்தையே போட்டாலும் போட்டிருப்பாங்க. அப்ப அதுவா நாமங்கிறது மாதிரி குழப்பம் வந்துரும்ல. அந்த அந்த திரையில உள்ள எந்த ஒரு உருவமும் இல்ல, அதை நீக்கிட்டு உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அது எப்படி தெளிவா தெரியுது, அந்த சுவாமிகள் போய் என்ன செய்வாங்க, தீபத்தை காட்டும் போது அந்த வெளிச்சத்துல என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த திரை இருக்குதுல நம்மளை சுத்தி, அதுதான் இந்த 5 கோஷமும். அது நாம நினைச்சிட்டு இருக்கோம், எப்படி அந்த திரையில லிங்கம் முருகர் படம் உள்ளதே வரைஞ்சிருப்பாங்க, அதுக்காண்டி அது ஆகாது இல்ல. சோ அந்த 5 கோஷம் இருக்குது, அதை அப்படியே நீக்கிட்டோம் அப்படின்னா குரு வந்து நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது இந்த 5ம் நான் அல்ல, அப்போ நான் யாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். சோ குரு தான் நமக்கு என்ன செய்ய முடியும், இதை விளக்கி காட்ட முடியும். இது ஓகேவா? இப்போ 5 கோஷங்கள் வந்து என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்னமய கோஷம். அன்னமய கோஷம். ரெண்டாவது பிராணமய கோஷம். மூணாவது மனோமய கோஷம். நாலாவது விஞ்ஞானமய கோஷம். அஞ்சாவது ஆனந்தமய கோஷம். இதுல 6வது ஒண்ணு இருக்கு, அது நம்ம கடைசியா என்னங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். 5 கோஷங்கள் என்னலாம்னா அன்னமய கோஷம், அடுத்தது பிராணமயம், அடுத்தது மனோமயம், அப்புறம் விஞ்ஞானமயம், கடைசியா ஆனந்தமயம். இதுல அன்னம்னா நமக்கு தெரியும். அன்னம்னா நமக்கு என்னது, சாப்பாடே தான். இப்போ அதுக்கு தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கே பசிக்க ஆரம்பிச்சிரும். அதுதான் அந்த உணவு. அப்புறம் மயம் சொல்லி பார்த்தோம்னா அதுவா இருக்கிறது. இந்த மயத்திலேயே 3 விதம் இருக்குது. ஒண்ணு வந்து மயட் விகாரம், ரெண்டாவது மயட் பிராச்சூரியம், மூணாவது மயட் சொரூபம். இந்த மயம் பார்த்தோம்ல, அதுல 3 வகையா இருக்குது. மயட் விகாரம், மயட் பிராச்சூரியம், மயட் சொரூபம். மயட் விகாரம் அப்படின்னா ஒண்ணு இன்னொன்னா மாறி இருக்கிறதுக்கு பேர் தான் விகாரம் அடையிறது. ஒண்ணு என்ன ஆயிடுச்சு, இன்னொன்னா மாறிட்டு. பிராச்சூரியம்ங்கிறது அதுவா நிரம்பி இருக்கிறது. சொரூபத்தை நம்ம மாத்தவே முடியாது, அதுதான் நமக்கு சொரூபம் சொல்றது. இப்போ நீங்க தான் எனக்கு பதில் சொல்லணும். அன்னமயம் கோஷம் வந்து உணவு தானே, நம்ம சாப்பாட்டுலதான் நமக்கு என்ன செஞ்சிருக்கோம், வளர்ந்துருக்கு. அப்போ இந்த அன்னமய கோஷம் வந்து விகாரமா, மயட் விகாரமா, மயட் பிராச்சூரியமா, இல்லைன்னா மயட் சொரூபமா? கண்டிப்பா விகாரம் தான். ஏன்னா இன்னைக்கு காலையில நான் இட்லி சாப்பிட்டேன்னா அது அதுவாவே இருக்கணும்னா பூராவே இட்லியா தான் இருக்கணும். இல்ல பூரி சாப்பிட்டோம்னா பூரி, வடைனா வடை. ஆனா அப்படி இல்ல, நமக்கு செல்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு உருவமா நமக்கு இருக்குல்ல. சோ உணவு அதோட சத்தை எடுத்து செல்கள் எல்லாம் அது ஊட்டச்சத்து பெற்று எதா மாறிடுச்சு, நமக்கு உடலா மாறி இருக்கு. இது பெஸ்டா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவுல நம்ம ஒரு செல்லா தான் இருந்தோம், என்னன்னே நமக்கு தெரியல. அம்மா சாப்பிட்ற ஆகாரத்தை அது சாப்பிட்டு வளர்ந்து ஒரு செல்லு பல செல்லா மாறி உடல்ல உள்ளுறுப்புக்கெல்லாம் தோன்றி தோல் மண்டலம், நரம்பு மண்டலம், இதயம், இப்படி எல்லாமே தோன்றி ஒரு குழந்தைய வடிவு பெற்று பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆகாரம் சாப்பிட்றோம்ல, உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அந்த உணவை சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளருது, ஒரு வாலிப வயசுக்கு வருது. திரும்பியும் அதே ஆகாரம் தான் சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், வயது முதிர்ச்சி வருது. அதுக்கப்புறம் கடைசியில என்ன ஆயிருது, அது இறந்து போயிடுச்சு. இது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குதா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே ஆகாரம் வந்து சத்தா மாறி உடல் அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு மாறி 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 நமக்கு போகுது. அப்போ இந்த விகாரத்துக்கு மீனிங் புரிஞ்சிச்சா? ஒண்ணு இன்னொன்னா மாறுறதுக்கு பேர் தான் வந்து விகாரம். சோ உணவு நமக்கு உடலா மாறி இருக்கு. சரி, அது என்ன நமக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல்லையே நமக்கு 2 வகையான குழப்பத்தை நம்மளே அனாதி காலமா வச்சிருக்கிறோம். ஒண்ணு என்ன அப்படின்னா நான், இன்னொன்னு எனது.
ஒண்ணு நான் வச்சிருக்கிறோம், இன்னொன்னு எனதுன்னு சொல்லி நம்மளாவே ஃபிட் பண்ணி அனாதி காலமா வச்சிருக்கிறோம். இது சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ கத்திய வச்சு இல்ல கைய வெட்டிட்டோம், இல்ல பின்னு குத்திட்டோம்னா உடனே இப்ப நான் என் கையில குத்துனா யாருக்கு வலிக்கும்? இது ஒரு ஜோக்கு இருக்கும் தெரியுமா, இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்க குத்துனா இங்க தானே வலிக்குது. அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த உடலுக்குள்ளதான் நான் இருக்கேன், நான் தான் இந்த உடல்னு சின்ன வயசுல இருந்தே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். அந்த இடத்துலயும் ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. மோதிரத்தை நானுன்னு சொல்றது இல்லையே, நான் போடுற செருப்பை நான் சொல்றோமா? இல்லப்பா என் செருப்பக்கானும் கோயில் எல்லாம் தேடுவோம் தெரியுமா, நான் தேடி இருக்கேன். அப்படி என்னடா இங்கதான் போட்டு வந்தோம் அதுக்குள்ள காணாம போயிட்டு அப்படின்னு பெண்ணை தேடுவேன், புக்கை தேடுவேன். அப்ப நான் காணும்னு தேடல, என் புக்கை காணும், என் பெண்ணை காணும், என் மோதிரத்தை காணும், என் பேக்கை காணும், என் செருப்பை காணும், என் போனை காணும்னு கூட நம்ம நிறைய பேர் தேடி இருக்கோம். நான் காணும்னு தேடினோமா? இல்ல. அப்ப அங்கேயே நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அந்த உடல்லையும் நான் எனது, இந்த உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நம்ம எனதுன்னு வச்சுக்கிறோம். ஆனா உடல்லையே ஏற்படக்கூடிய மாற்றத்தை நான் வச்சுக்கிறோம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, காலையில எந்திரிச்சு நம்ம தலை சீவிட்டு எல்லாம் ரெடியா பறக்கிட்டு இருக்கோம். பார்த்தா என்னடா எனக்கு கொஞ்சம் பூசினா மாதிரி தெரியுது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம ஒரே சுற்றுலா பயணம்லாம் போய் நல்லா சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு குண்டாயிருதா? அச்சச்சோ நம்ம குண்டாயிட்டோமா, என் உடம்பு குண்டாயிட்டுன்னு பாக்குறோமா? ஐயோ நான் குண்டாயிட்டேன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி 55க்கு கொண்டு வந்தேன், இங்க போயிட்டு வர்றதுக்குள்ள 60 தாண்டிட்டு. அப்போ அந்த மாதிரி உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றத்தை சில விஷயத்த நான் சொல்றோம், சில விஷயத்த என்னன்னு சொல்றோம், எனதுன்னு சொல்றோம். அதே மாற்றங்கள் தான். அதே மாதிரி தோல்ல எங்கேயாவது ஆயிடுச்சுன்னா, என்னப்பா இப்படி திட்ட இருக்கு, என்னுடைய தோல்ல கருப்பா இருக்குது, என்னுடைய தோல்ல வெட்டுப்பட்டிருக்குன்னு சொல்றோம். நான் வெட்டுப்பட்டிருக்குன்னு சொல்லல. ஆனா அதே ஒல்லி ஆயிட்டேன், திடீர்னு கருப்பாயிட்டோம், இல்ல ரொம்ப ஃபேர் ஆயிட்டோம் அப்படின்னா, என்னடா நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உடம்புலயே நானுன்னு ஒரு சமயம் சொல்றோம், எனதுன்னு ஒரு சமயம் சொல்றோம். இங்கே குழப்பம் இருக்கா? நானா எனதா ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுதா? இல்ல. அந்த குழப்பத்தை அப்படியே வச்சிருப்போம். கடைசியா தான் ஒண்ணா இருக்கணும். அப்போ இந்த நான் எனதுன்னு இருக்குது. இப்போ சொல்லுங்க, சின்ன வயசுல நீங்க கண்ணாடி முன்னாடி நிக்கும் போது நம்ம என்ன யோசிக்கணும்னா, பிறந்த குழந்தையிலிருந்து நாம் நம்மளுடைய வளர்ச்சியை பாக்குறோம். நம்ம குழந்தைங்களுடைய வளர்ச்சியும் பார்த்திருக்கோம். எப்படி இருக்குது? சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போது நல்லா அழகா சூப்பரா இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வளர வளர அப்படியே வளர்ச்சி அடையுது. அப்புறம் ஒரு வாலிப வயசுக்கு அப்புறம் கொஞ்சமா அதே தோல் தான் என்னதான் மாறிடுச்சு, என்ன ஆயிரும்? சுருங்க ஆரம்பிச்சிருமா? நல்லா இருந்த தோல்ல அங்கங்க பேச்சஸ் மாதிரி வருமா? கருப்பு கலர்ல வருது, சிவப்பு கலர்ல வருது, என்னெல்லாமோ வருது. அப்புறம் கடைசியா பார்த்தா ஒரு நாள் நம்ம இல்லாம போயிடுறோம். பார்த்தா நம்ம உடலே எரிச்சிட்டாங்க. இவ்வளவு நேரம் பக்கத்துல வச்சுட்டு இருந்தவன் எப்ப இவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருந்தாங்க, இடத்த காலி பண்ணியே ஆகணும்னு சொல்லி அந்த உடலையே எரிச்சிருந்தாங்க. சரி, நம்ம உடல் நம்ம பாக்குறோம் தான். ஒருவேளை அதுலயும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா, நம்ம உறவினர்கள் இறந்த பொழுதும் அந்த உடலை எரிக்க தானே செய்யறாங்க. அப்ப அந்த உடல் என்ன செஞ்சிருது? எரிஞ்சு அழிஞ்சி சாம்பலா போயிருது. அப்போ இந்த உடலோட அடிப்படை என்ன, அதோட தன்மை என்ன அப்படின்னா, இந்த உடல் சரீரம் என்னது? தகன யோக்கியதை. தகனம்னா என்னது? எரியறதுக்கு. இந்த உடல் வெறும் எரிஞ்சி சாம்பலா போறதுக்கு மட்டும்தான். அப்போ நம்ம டெய்லி காலையில எந்திக்கும் போதும் சரி, கண்ணாடியை பார்க்கும் போதும் சரி, இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்? இந்த உடலு நீ எவ்வளவு நாளும் அழகா போட்டுக்கோ, பட்டு சேரியை கட்டி எல்லா ஜுவல்ஸையும் போட்டு இந்த சொக்க தங்கம்லாம் சொல்லி விளம்பரம் எடுக்காங்கல்ல, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்தோன்னு எங்கதான் போகணும்? போய் எரிஞ்சு அந்த உடல் சாம்பலா தான் போகும். வேற ஆப்ஷனே நமக்கு கிடையாது. அப்போ அந்த உடல்ல என்ன குழப்பம் இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா அது நான் இல்ல. ஏன்னா அது எரிஞ்சு போகுது, நான் பாக்குறேன். நான் எரிஞ்சு போக முடியுமா? முடியாது இல்ல. என் உடல் தானே எரிஞ்சு போகுது. அப்போ அதை நான் பாக்குறேன். என் உடல்ல நடைபெறக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். என்னால பார்க்கப்படக்கூடியதா இருக்குது. சோ அது நான் அல்ல. இதை வேணா எழுதிக்கோங்க. பார்க்கப்படக்கூடியதுக்கு பேரு திருச்சியம். திருச்சியம். பார்க்கப்படக்கூடியதுக்கு பேரு திருச்சியம். நான் சின்ன வயசுல அழகா இருந்தேன், எல்லாரும் என்னை கொஞ்சினாங்க. அப்புறம் கொஞ்சம் வந்தா எல்லா வேலையும் வாங்கினாங்க. அப்புறம் நம்மளையே எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க. அப்படி எல்லா மாற்றத்தையும் பாக்குறேன். உடல்ல மாறுது, தோல் மாறுது, குண்டாரன் கருப்பாரன், முடி உதிருது, கண்ணு தெரியாம போகுது, காது கேட்காம போகுது. ஸ்மெல்லு, கோவிட்ல நம்ம பார்த்தோம்ல, ஸ்மெல்லு தெரியல, டேஸ்ட் தெரியல, ஒரே காய்ச்சல், கசப்பு, எல்லாத்தையுமே இந்த உடம்புல நடக்கிறது எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அப்ப நான் பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கேன். அந்த திருக்கு தான் நான். பார்க்கிறவன் பேர் திருக்கு. என்னால பார்க்கப்படக்கூடியதுக்கு பேரு திருச்சியம். ஓகேவாங்க?
அப்போ இனிமே கண்ணாடி முன்னாடி நின்னோம்னா இந்த உடலு கன்ஃபார்மா அழிஞ்சு போயிடும். நீ என்ன வேணாலும் அழகுபடுத்திக்கோ, என்ன வேணாலும் விதவிதமா சாப்பிட்டுக்கலாம். ஆனா கடைசியில எங்கதான் போகணும்? எரிஞ்சு சாம்பலாத்தான் போகணும். அப்படியே நமக்கு கஷ்டம் வந்தாலும் இது எல்லாத்தையும் நான் பாக்குறேன்ல, என் உடம்புல இப்படிலாம் நடக்குதுங்கிறத நான் பாக்குறது எப்பவுமே நாமளா மாற மாட்டோம். இப்ப நான் உங்களை பாக்குறேன், அப்ப இத்தனை பேராவா நான் மாற முடியும்? நீங்க என்னைய பாக்குறீங்க, அப்ப என்னவா மாறி இருக்கீங்க? இல்ல. அப்ப எப்பவுமே நம்மால பார்க்கப்படக்கூடிய பொருள் நாமளா மாற வாய்ப்பே இல்லை. சோ இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு தெளிவாயிரும். எல்லாத்துக்கும் ஓகே ஆயிடுச்சா? என்ன நடந்தாலும் இந்த உடல் நான் இல்ல, அழிஞ்சு போயிரும், அவ்வளவுதான். அடுத்தது கோஷம் என்ன நம்ம பார்த்தோம்? பிராணமயம். சரி, இந்த உடல் தான் நான் அல்ல, இங்க குத்துனா இங்க வலிக்குதுன்னு சொல்லிட்டீங்க. சரி, எப்படி இல்லாமோ அறிஞ்சு இந்த உடல் நான் அல்ல அப்படின்னு ஒரு திடகார்த்தமா இருந்தா அடுத்த ஒருத்தன் பின்னாடி இருக்கான். அவன் யாரு? பிராணன். சரி, இந்த பிராணன் நானா இருக்குமோ அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கு. என்னன்னா, நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம். இந்த பிராணன்கிற வாயு வெளியில உள்ள வாயுக்கள் இல்லப்பா. இந்த பிராணன்ல சில சாஸ்திரத்துல 5 சொல்லியிருக்கிறாங்க, சில இதுல 10 சொல்லியிருக்காங்க. என்னங்கிறது மட்டும் சொல்றேன், பின் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் அதை பத்தின விளக்குவாங்க. என்னெல்லாம் இருக்குன்னா, பிராணன், சரி பிராணன், அப்பானன், அதுக்கப்புறம் சமானன், வியானன், அப்புறம் உதானன். அதாவது இது சும்மா ஜென்ரலா நான் சொல்லியிருக்கேன். இதை பத்தி வேற டீட்டெயில் வேணும்னா மற்ற ஆச்சாரிகள்ட்டும் கேட்டுக்கோங்க, புக்கும் இருக்குது. பின் வரக்கூடியவங்களும் அதை பத்தி விளக்கிப்பாங்க. இந்த மாதிரி எதுக்காக இதை நான் சொல்ல வந்தேன்னா, ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு இந்த மாதிரி கலவையான வாயு இல்ல, இது ஒரு செயல் சக்தி. இந்த பிராணனுக்கு கீழே வேணா எழுதிக்கோங்க, சக்தி. ஒவ்வொரு வாயுவும் ஒவ்வொரு சக்தியா செயல்படுது. அது பின்னாடி வரக்கூடிய பார்த்துப்பாங்க. இப்ப இதனால நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத முதல்ல தீர்த்து வச்சுட்டு அப்புறம் அதை பத்தின நம்ம விளக்கிக்கலாம். சரியா? இப்போ உள்மூச்சு வெளிமூச்சுலாம் நம்ம வாங்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சில சமயம் வயிற்றுப்போக்கா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மனுஷனால எந்திக்கவே முடியாது. கரெக்டா போயிட்டு அப்படியே படுத்து கிடக்கணும்னே நமக்கு தோணும். அப்போ உள்ள பிராணன் சக்தி என்ன ஆயிடுச்சு? இல்ல, குறைஞ்சிட்டு. நம்மளால செயல் செய்ய முடியுதா? முடியவே முடியாது. ஆனா அதே இது நல்ல சாப்பிட்டு நல்ல ஆகாரமா இருந்து திடகார்த்தமா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப நம்மால இங்க வர முடியுது. குரு கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறோம், கத்துக்கிறோம், திருப்பி வீட்டுக்கு போறோம், திருப்பி வேணும்னா வரோம். அலுவலக பணிகள் உங்க எல்லாத்துக்குமே இருக்கும், வீட்டு பணிகள் எல்லாமே நம்ம செய்யறோம் தானே. அப்ப அந்த சக்தி பிராணன்கிறது சக்தியை குறிக்குது. அந்த சக்தியும் எப்படி இருக்குன்னா மாறுபாடு அடையக்கூடியதா இருக்குது. ஒரு சமயம் எல்லாத்தையும் இந்த சோட்டா பீம் மாதிரி இங்க இருந்து அங்க தூக்கி போட்டுருவோம், அங்க இருந்து இங்க தூக்கி போட்டுருவோம், எல்லா வேலையும் பார்த்துருவோம். ஒரு சமயம் பார்த்தா காளியா மாதிரி என்னால ஒண்ணுமே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறோம். புரிஞ்சிச்சு? அந்த பிராணனோட செயல் சக்தி கூடுது குறையுது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, விளையாட்டு வீரர்களுக்கெல்லாம் உடம்ப பத்தியே கவலைப்பட மாட்டாங்க. பாரா ஒலிம்பிக் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, உடல் ஊனமே முற்றாலும், காது கேட்காதட்டாலும், கண்ணு தெரியாட்டினாலும் அவங்களுக்கான அந்த பிராண சக்தி செயல் சக்தியை வச்சுட்டு நீச்சல்ல வின் பண்றாங்க. வேற தடகளம் இருக்குது, அம்பு எய்தற்கு, வட்டு எறிதல், சைக்கிளிங்கு, குத்துச்சண்டை எல்லாமே பண்றாங்கல்ல. அது என்னது? இந்த செயல் சக்தி இருக்கு. அவங்களுக்கு உடம்பு பெருசா தெரியுமா? உடம்பு நானல்லன்னு ஈஸியா போயிருவாங்க. அதனால சக்தி அடுத்து அவங்களுக்கு அது பெருசா தெரியுது. ஆனா அந்த சக்தியுமே ஒரு சமயம் நல்ல திடகார்த்தமா இருக்குது, ஒரு சமயம் நம்மால ஒரு வேலையை கூட எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு கூடி குறையுது. அதை நான் பாக்குறேன். இப்ப பாருங்க, இப்ப டைம் எத்தனை? 12 ஆக போகுது. நிஜமாவே எல்லாத்துக்கும் வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். அது ஒண்ணு உணருதா? எனக்கு இப்ப பசிக்க போகுது, இன்னும் கொஞ்ச நாள்ல பசிக்குதுன்னு சொல்லிருங்க. நான் எனக்கு பசியா இருக்குது, எனக்கு தாகமா இருக்கு, இவங்க வேற எடுத்துட்டு இருக்காங்களே, மேபி ஓடலாம். சோ அந்த மாதிரி ஒண்ணு அறியுதா? எனக்கு இப்ப பசி எடுக்க போகுதுங்கிறத ஒண்ணு அறியுது. அந்த பிராணன் சக்தி குறையும் போது வயிற்றுல பசி எடுக்குது, சாப்பிடணும்னு தோணுது, தண்ணி குடிக்கணும்னு தோணுது, அது ஒண்ணு அறியுது. அப்போ இந்த பிராணனும் நம்மால அறியப்படக்கூடிய பொருள். எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம் எடுக்குது, எனக்கு நோய்வாயுற்றதா இருக்குது, நான் இப்ப திடசாலியா இருக்கிறேன், பலசாலியா இருக்கிறேன், இன்னும் 12 மணியை தாண்டிட்டா இவங்க எப்ப விட்டா நான் எப்ப சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பேன், அதையும் ஒருத்தன் அறியதானே செய்யறான். அது என்னால அறியப்படக்கூடிய பொருளா மாறிடுது. அறியப்படக்கூடிய பொருளுக்கு நம்ம என்ன சொன்னோம்? திருச்சியம். அப்போ நான் திருக்கு தானே. அப்போ திருச்சியம் எப்பவுமே நானா மாற மாட்டேன். அதனால பிராணனும் நான் கிடையாது, நான் அல்ல. உடலும் நான் அல்ல, பிராணனும் நான் அல்ல. அப்ப அடுத்த ஒருத்தர் இருக்கான், ரொம்ப டேஞ்சரானவன் இவன் தான். மனோமயத்துல உள்ளவன் ரொம்ப டேஞ்சர். மனோமயம்.
இந்த மனசு எப்படிப்பட்டது நமக்கே தெரியும். ஃபுல்லா எப்படி இருக்குது? உணர்வா இருக்குது. வெறும் உணர்வா எப்படி இருக்குது? ஆசூரிய உணர்வுகளும் இருக்கு, தெய்வீக உணர்வுகளும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு காலையில நம்ம எந்திக்கிறோம், இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, சுவாமிஜியை பார்க்க வரணும்னு எந்திக்கும் போது ஒரு பரபரப்பா ஏங்கிருப்போமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வரோம், இல்ல வண்டி எடுத்துட்டு வரோம், அப்பமும் ஒரு பரபரப்பு இருக்கு. சிக்னல்ல வேற சிக்னல் ரொம்ப நேரம் போட்டானா ஒரு கோபம் வருது, எப்பண்டா இவன் முடிப்பா நம்ம போகலாங்கிற ஒரு இது வருது. அப்புறம் இறங்கி வரும்போது ஒருவேளை பஸ்ல கூட்டமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆயிருது? ஒரு எரிச்சல் வருது, என்னடா இப்படி கூட்டமா இருக்கே அப்படின்னு. அப்படியே மெதுவா நடந்து வரோம், உடலு அப்படியே சோர்வடைஞ்சிருது. இங்க வந்து ஒரு காஃபியோ ஏதோ ஒரு குருஜியை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டோம்னா மனசு எப்படி ஆயிருது? பூரணமா நிறைஞ்சி ஒரு மனம் ஒருபகப்பட்டு கிளாஸுக்கு தயாராயிரோமா? இது இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதை ஃபீல் பண்ணோம் தானே? காலையில இருந்து வேகமா ஓடிட்டு வரோம், இங்க பார்த்து குருஜியை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் ஒரு மன நிறைவு வந்துடுச்சு, கிளாஸ் நம்ம கவனிக்கிறதுக்கு தயாராயிட்டோம். அப்போ காலையில இருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்? ஏகப்பட்ட உணர்வுகள் இருந்ததா? வெறுப்பு இருந்திருக்கலாம், இல்ல கோபம் இருந்திருக்கலாம், வீட்டுல போக வேண்டான்னு கூட சொல்லியிருப்பாங்க, அதையும் நம்ம மீறி வந்திருப்போம். கடைசியா முடியறது எதுல முடிஞ்சிச்சு? இன்பத்துல நமக்கு முடிஞ்சிட்டு. அப்போ இந்த மனசே ஃபுல்லாவே உணர்வாதான் இருக்கும். கோபம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், தனக்கு நிகர் பார்க்கலாம், எனக்கு நிகரா இவன் இருக்கானா, இல்ல எனக்கு கீழே இவன் இருக்கானா அப்படின்னு நிகர் பார்க்கலாம். இதெல்லாம் ஆசூரியமா இருக்குது. தெய்வீகமா பார்த்தோம்னா அன்பா இருக்கிறது, கருணையா இருக்குது, யாருக்கும் எந்த உதவியும் திரும்ப எதிர்பார்க்காம நாம உதவி செய்யறது, மத்தவங்கள நல்லபடியா பாராட்டுறது, இது எல்லாமே தெய்வீக உணர்வுகள். இது ரெண்டுமே கலந்துருக்கிறது மனம். இதையும் நாம அறியதான் செய்யறோம். எப்படின்னா, வீட்டுல எடுத்துக்கிட்டோம்னா சில சமயம் அப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து கோபமா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, குழந்தை நாளைக்கு வெளியே போறதுக்கு கூட்டிட்டு போக சொல்லணும், உடனே நம்ம போய் கேட்போமா? அது குழந்தைய போய் கேட்க சொல்லுவோமா? டே இருடா, அப்பா கொஞ்சம் கோபமா இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நீ அப்பாட்ட கேட்டேன்னா அப்பா ஓகே சொல்லிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். குழந்தையும் அந்த முக பாவனையை பார்த்துட்டு அது சரியானதுக்கு அப்புறம் தான் போகுது. அப்போ அந்த அப்பா எப்போதுமே கோபமா இருக்காரா வீட்டுல? அது ஒரு 5 நிமிஷம் இருக்குமா, அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிருது? நமக்கு இன்பமா மாறிடுது. அப்ப இப்ப கோவப்பட்ட அப்பா அப்புறம் சந்தோஷமா மாறிடுறாரு. இதை நம்ம பார்க்க தானே செய்யறோம். இதே மாதிரி நமக்குள்ளேயும் எடுத்துக்கிட்டாலும், நான் கோவப்படுறேன், நான் ரொம்ப கோவக்காரன்பா அப்படின்னு சொன்னா எவ்வளவு நேரம் நம்ம கோவமா இருப்போம்? மாறிடுது. இன்னொன்னு, நான் கோவப்படுறேன்னு சொல்றதுனால கோவமா நம்ம மாறிடுறோமா? இல்ல அந்த விஷயத்த நம்ம அறியிறோம். எனக்கு இப்போ கோவமா இருக்குது, நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறேன், நான் இப்போ பூரண திருப்தியில இருக்கிறேன், நான் ஒருத்தங்களை பாராட்டி அந்த மன திருப்தியில இருக்கிறேன், நான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரியான ஒரு நல்ல உணர்வலைகளை நம்ம என்ன செய்யறோம்? அறியிறோம். அப்ப என்னால அது அறியப்படதானே செய்யுது. அப்ப அறியப்படக்கூடிய பொருள் எப்படியாதான் நமக்கு இருக்கும்? விஷயங்கள்லாம் திருச்சியமா தான் இருக்கும். அது நானா மாறவே மாட்டேன். நான் என்னது திருக்கு, அதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ மனசுல உள்ளது தெரிஞ்சிச்சா? மனோமயத்துல எல்லா உணர்வுகளும் இருக்கும். சரி, இப்போ இந்த மனசுல உள்ளதெல்லாம் நான் அல்ல, என் மனசுலதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சாப்புல மட்டும் நமக்கு சூழ்நிலைகள் மாறும்னு நினைக்கிறீங்களா? மாறவே மாறாது. இருக்கிற பிரச்சனை மாறுமா? கண்டிப்பா மாறாது. இன்னும் டபுளா கூட தெரியும். ஏன்னா நம்ம பிரிச்சு அறிஞ்சு பார்த்துட்டு இருக்கோமா. அப்ப எல்லா பிரச்சனையும் பூதாகரமா தெரியும், கண்டிப்பா தெரியும். ஆனா அப்ப நம்ம எந்த அறிவு வச்சுக்கணும்? இந்த மனசுல நடக்கக்கூடிய விஷயங்கள் அது நான் அல்ல. எனக்கு இப்ப கடன் பிரச்சனை இருக்குங்கிறத நான் அறியிறேன், என் குழந்தை படிக்கல அது ஏதோ கஷ்டப்படுதுங்கிறத நான் அறியிறேன், என்னுடைய உறவினர்கள் நோயுற்று இருக்கிறாங்கிறத நான் அறியிறேன். நானே நோயுற்று இருக்கும்போது எனக்கு இந்த இடத்துல அடிபட்டு இருக்கு, கட்டு போட்டு வந்திருக்கேன், அந்த வலி எனக்குள்ள இருக்கிறது நான் அறியதானே செய்யறேன். எனக்கு நடக்கிறதையும் என் மனசுல நடக்கக்கூடியதும் பிறரோட மனசுல நடக்கக்கூடியதும் என்னால என்ன செய்யுது? அறியப்படக்கூடிய பொருளா இருக்கிறதுனால சூழ்நிலை எதுவா இருந்தாலும் இந்த மனசு கண்டிப்பா நான் அல்ல, என்னால அது அறியப்படக்கூடியதான் இருக்குது. சரி, இவனை விட ஒருத்தன் சூப்பரா பவரோட இருக்கிறான். அவன் யாரு? நம்ம விஞ்ஞானமயம். ஓகே சார், சொல்லிடுறேன். இதுல எழுதிக்கோங்க, மனம் பிளஸ் 5 ஞானேந்திரியங்கள். ஏன்னா அறியக்கூடியதுனால, அது செயல்பட்டதுனால கர்மேந்திரியங்கள், இது அறியக்கூடியதுனால ஞானேந்திரியங்கள். ஓகேவா சார்? சரி, அடுத்தது எழுதிக்கோங்க, விஞ்ஞானமயம். விஞ்ஞானம்னாலே நமக்கு அறிவு, புத்தி, ஒரு நிச்சயிப்பு தன்மை. இதுல ஆசிலேஷன் இருக்கும், ஆனா இந்த விஞ்ஞானத்துல ஆசிலேஷனே இருக்காது. அப்ப இவ ரொம்ப டேஞ்சரானவன். தப்பா ஒரு வாட்டி முடிவெடுத்தா முடிவெடுத்ததுதான், அதனால நமக்கு அழிவுதான். இந்த புத்தி எப்படி நமக்கு ஒரு ஆளுமையா இருக்குதுன்னா, உடலை விட பிராணன் சூட்சமமா இருக்குது,
பிராணனை விட மனசு சூட்சமமா இருக்குது, மனசை விட இந்த அறிவு என்னது சூட்சமமா இருக்கு. அப்ப சூட்சமத்துக்கு நுட்பத்தன்மை சின்ன சின்னதா அந்த நுட்பத்தன்மை இருக்கும். வியாபகம் இப்போ சாலிட் பார்ட்டிகல் திடமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்குது, திரவமா இருக்கிறது நிறைய வாயு எங்கனாலும் நமக்கு பரவிடுதுல. அந்த மாதிரி இந்த அறிவு ரொம்ப நுட்பமா இருக்கிறதுனால ஆளுமை தன்மை அதிகமா இருக்குது. அப்போ இந்த புத்தி மனசையே கட்டுப்படுத்துது. எப்படின்னா இப்ப கோவமா இருக்கிறேன், எதுவும் பேச வேண்டாம், நீ எதுவும் பேசாத, ஒரு 10 நிமிஷம் அமைதியாயிரு, அதுக்கப்புறம் பேசுன்னு ஒரு புத்தி மதி சொல்லுது. சோகமா இருந்தேன்னா இப்போ ஒரு வேளை நம்ம ஸ்கூல் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அது ஒரு கஷ்டமா இருக்குது, ஒரு துன்பம்னா அது புத்தி என்ன சொல்லுது, இப்போதைக்கு கட்ட முடியாது, நம்ம யார்ட்டையாவது வாங்கி கட்டிடலான்னு ஒரு ஐடியா கொடுக்குதா. அந்த புத்தி நிச்சயிச்சு மனசையும் அது என்ன செய்யுது, கட்டுப்படுத்துது. ஆனா இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா அது தவறான வழியில போயிடக்கூடாது. ஏன்னா மனசுக்கு சோகம் இருக்குது, புத்திக்கு மோகம் இருக்குது. அது என்ன செய்யும், அதே புத்தி தான் ஒரு விஷயத்த வேற மாதிரியும் காட்டும். நார்மலான ஒரு விஷயத்த அப்படி விகாரப்படுத்தி சூப்பர், இன்னைக்கு போய் இந்த கடையில இந்த பேக்கோ இல்ல இந்த செருப்போ இல்ல ஏதோ ஒண்ணு இன்னைக்கு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி திரும்ப 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 தூண்டி நம்ம செய்ய வச்சிருது. ஆனா அதே புத்தி மோகம் இல்லாம இருக்குதுன்னா மனசுட்ட பேசும், தம்பி இப்போ உனக்கு ஆசை வந்திருக்கு, ஆனா நமக்கு இது ஒத்து வராதுப்பா, நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நம்ம அதை தீர்ந்து போனதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி புத்தி சொல்லும். இல்ல நமக்கு அறியாமையால சோகம் இருக்குது அப்படின்னா, இப்போ நீ சோகப்படுற சரிதான், இனிமே அப்படி படாத, அடுத்து நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம்னு சொல்லி அதே புத்தி தான் சொல்லுது. சோ புத்திலேயே அந்த டூயல் நேச்சர் இருக்கு. நமக்கு மோகம் இல்லாம தெளிவான சிந்தனையா இருந்துச்சுன்னா இந்த மனசையும் அதை என்ன செஞ்சிருது, கட்டுப்படுத்துது. அப்போ அந்த அறிவு தான் நானா, ஏன்னா எல்லாத்தையும் இதை செய், இதை செய்யாத, இதை பேசலாம் பேசக்கூடாது முடிவு பண்ற அறிவு நானா அப்படிங்கிற டவுட் வரும். உடல் நான் அல்லன்னு முடிவு பண்ணிட்டோம், பிராணனும் நான் அல்ல, கன்ஃபார்மா மனசு நானே இல்லை, ஏன்னா அது ஏகப்பட்ட குப்பை இருக்கு. அப்ப கண்டிப்பா நம்ம அங்க இருக்க மாட்டோம். நிச்சயிக்கக்கூடிய இந்த அறிவு நானான்னு பாத்தீங்கன்னா இங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இந்த பிரம்மம்னா என்ன, ஆத்மானா என்னன்னே தெரியாது. அதெல்லாம் கேள்விதான் நான் பட்டிருக்கேன், அதை பத்தி பெருசாவும் எனக்கு தெரியாது. அப்போ என்கிட்ட அதை பத்தினா அறியாம இருந்துச்சு. இங்க வந்து சுவாமிஜியை பார்த்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்மானா என்ன, நான் யாரு, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ என்கிட்ட அறிவும் இருக்குது, அதை பத்தினா அறியாமையும் இருக்குது, ரெண்டும் இருக்குது. இது எல்லாத்துக்குமே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு மலுமச்சம்பட்டி டு இங்க வர்றதுக்கு அதுவே பக்கம் தான் சொல்றேன், அங்க இருந்து இங்க வர்றதுக்கு ரூட் எனக்கு தெரியுது. ஆனா இங்க இருந்து பொள்ளாச்சிக்கு கேட்டானா போர்டை பார்த்து ஸ்ட்ரெயிட்டா போங்கன்னு தான் சொல்லுவேன். ஆனா உள்ள எனக்கு தெரியாது. அப்படி எனக்கு தெரியல சார், நான் ஒருத்தங்க கிட்ட கேட்டு சொல்றேன்னு கேட்டு அந்த விஷயத்த நான் அறிஞ்சுக்கிட்டேன். அடுத்து ஒரு அறியாம இருக்கு, அடுத்து பழனிக்கு கேட்டாருன்னா போச்சு, எனக்கு அந்த வழி சுத்தமா தெரியாது. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலயுமே கூடவே நமக்கு என்ன இருக்கு, அறிவும் இருக்குது, அதை தாண்டினா அறியாமையும் இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும், நம்மளுடைய படிப்புக்கு நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் தானே நமக்கு தெரியுது. அதை தாண்டின விஷயங்கள் வந்து நமக்கு என்ன செய்யல. எக்கனாமிக்ஸை பத்தி என்கிட்ட கேட்டா சுத்தமா தெரியாது, இல்ல கெமிஸ்ட்ரியே வேற எதுவும் கேட்டாங்கன்னா அதுவும் தெரியாது. சோ நம்ம அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் அறியப்படுது. அறிவையும் உனக்கு தெரியலடா நீ போய் கத்துக்கோ, சுவாமிஜியை பார்த்து கத்துக்கிட்டு இந்த சோகத்துல இருந்து வெளிவந்துரு அப்படிங்கிறதையும் ஒண்ணு சொல்லுது. சோ அறிவையும் அறியாமையும் ஒரு சேர ஒண்ணு அறியுது. அப்ப கண்டிப்பா அறிவு எப்படிப்பட்டதா இருக்கும், அறியப்படும் பொருளா இல்ல அறிவா, நீங்க தான் சொல்லணும். அறியப்படும் பொருள், எனக்கு இது தெரியுது எனக்கு இது தெரியல அப்படிங்கிறத ஒரு அறியுது. அதனால எல்லாமே அறியப்படும் பொருளா இருக்கிறதுனால அது திருச்சியம். கண்டிப்பா நான் இல்ல, உடல் நான் அல்ல, தெளிவாயிட்டீங்களா? பிராணனும் நான் அல்ல, மனமும் நான் அல்ல, விஞ்ஞானமும் என்னதுல நான் அல்ல, அறிவு நமக்கு சரி, அதுவும் நான் அல்ல. அப்போ கடைசியா நம்ம பார்த்தது என்னது, ஆனந்தமய கோஷம். சரி, இதெல்லாம் வந்து கூடி குறையுது எல்லாம் ஓகே, ஆனந்தம்னாலே ஒரு சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி தானே, அதுல என்ன கூடி குறைய போகுது, அப்போ அது நானா இருப்பனா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன்னா மற்றதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடுது. இந்த உலக உயிர்களே எதுக்கு தான் நாடும், பாதுகாப்புக்கு நாடும், இன்பம் ஆனந்தத்தை தான் நாடும். அப்ப அந்த ஆனந்தமே நமக்கு ஈஸியா நம்ம கிட்ட இருக்கும்போது கன்ஃபார்மா எனக்கு தெரிஞ்சிச்சு ஆனந்தம் தான் நானு அப்படி முடிவு பண்ணா அதுதான் தப்பு. ஏன்னா அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயத்த செஞ்சு பெறக்கூடியதா இருக்கு. நான் என்னோடதே எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நடத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஒரு படபடப்பா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சார்லாம் கேள்வி கேட்கும் போது எப்படி சொல்வேனோ அப்படின்னு தோணும், அந்த படபடப்பு இருக்கு. இப்போ முடிச்சுட்டு அங்க போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும், அப்பாட ஆனந்தம், அதோட முடிக்குன்னு நினைக்கீங்களா? அடுத்து என்ன செய்வோம்,
வீட்டுக்கு போகணும், அடுத்த வேலை, இப்படி ஒவ்வொரு வேலையும் முடிக்க முடிக்க ஆனந்தம் வருது. மொத்தமா ஒரு ஆனந்தம் வேணும்னு நினைக்கேன். எப்போ? நைட்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நல்லா தூங்கிடுறோம். அப்போ அந்த ஆனந்தம் நிஜமான்னு பார்த்தா அதுலயும் நம்ம என்ன செய்யல, நான் இல்லை. ஏன்னா அதுவும் எந்திரிச்சோம்னா இந்த ஐம்புலன்களும் ஒடுங்கிறதுனால, விவகாரம் இல்லாததுனால ஆனந்தமா இருக்கு. ஆனா விவகாரம் வந்துட்டுன்னா அந்த ஆனந்தமும் போயிருது. அதுலயும் நமக்கு ஒரு நான் எனதுன்னு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த ஆனந்தம் நானான்னு கேட்டா சில சமயம் நம்ம என்ன சொல்லுவோம், என் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா முழிப்பு வந்துட்டு ஒரே படபடப்பா இருக்குது, பாம்பு வந்து கொத்தன மாதிரியும் நம்ம தீ பிடிச்சிட்டு ஓடுற மாதிரியும், இல்ல ரொம்ப சந்தோஷமா ஹாலிவுட் படத்துக்குலாம் போயிட்டு, அமெரிக்காலாம் நான் கேள்விதான் பட்டிருக்கேன், பார்க்கவே இல்லைன்னா அன்னைக்கு ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்கே நம்ம போய் அந்த ரோலர் கோஸ்டர்ல எல்லாம் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஜாலியானதும் வருது. அப்போ அதுலயே மாறி மாறி தானே இருக்குது. சில சமயம் பயம் வருது, சில சமயம் கோபம் வருது, சில சமயம் ரொம்ப ஆனந்தமா இருக்குது. இதுலயும் நமக்கு மாறி மாறி வருது. அதுலயும் நம்ம என்ன பிரச்சனை, சில சமயம் நான் தூங்கினேன்னு சொல்றோம், சில சமயம் ஏன் தூக்கத்துல அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 5 இடத்துலயுமே நான் எனது குழப்பம் இருக்குது. இதுல எழுதிக்கோங்க, நான்கிறது ஒரு அகப்பற்று, அகங்காரம். நான்கிறது அகப்பற்று உள்ள. ஏன்னா நான் தூங்குனேன்னு சொல்றோமா, நான் சாப்பிட்டேன், நான் சொல்றோம்ல, அகங்காரம் அது. அடுத்தது என்ன சொன்ன, எனது, சும்மா எனதுன்னு சொல்றோமா. அப்ப எனது எங்க இருந்துச்சு, எனது மோதிரம் சொன்னோம், எங்கப்பா இருந்துச்சு, வெளியில. நம்ம கிட்டதான், ஆனா வெளியில. அதே மாதிரி எனது செருப்பு அப்படிங்கும்போது எனது. இதுல அப்போ நான்கிறது உள்ள, எனதுங்கிறது புறப்பற்று. ஓகேவாங்களா? இப்ப இந்த 5லயும் நம்ம என்ன தப்பு பண்ணிருக்கோம், நானுன்னு சில விஷயம் சொல்றோம், எனதுன்னு சில விஷயம் சொல்றோம். இது நானா எனதாங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எப்படி என் உடம்புல உள்ளது, என் மனசுல உள்ளது, என்னுடைய அறிவுல நான் எனது வருதுங்களாம் பார்த்தோம். ஏன்னா நான் பேசுறதுதான் சரி அப்படின்னு ஒரு கருத்து மதிப்பாவும் சில சமயம் நம்ம இருக்கிறோம். அப்போ நான் சொல்லி அந்த அறிவு சொல்றோம். படிச்சதுன்னு பார்த்தோம்னா எனது படிப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப எல்லா இடத்துலயும் இந்த நான் எனது பிரச்சனை இருக்கு. அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்குன்னா, இந்த எனதுல கொண்டு போய் இது ஒட்ட வைக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நமக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடைசியா ஒண்ணு சொன்னேன் தெரியுமா, 6வதுன்னு சொல்லிட்டு, அது எனதுதான். எப்படின்னா, பொருட்கள், சம்பவங்கள், உறவுகள், இந்த 3 விஷயத்தை நம்ம சுத்தி இருக்கிறது இதுதானே. பொருட்கள் இருக்கு, சம்பவம் ஏதோ ஒரு நிகழ்வு டெய்லி நமக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது, உறவுகளும் நமக்கு இருக்கு. ஸ்டார்டிங் உறவுல எடுத்துப்போமே, அதுல எனது கணவன், எனது குழந்தை, எனது அம்மா அப்பா, எனது மகன் அப்படி நம்ம எடுக்கும்போது அது எப்படி நானா மாறுங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இவதான் என்னோட பாப்பா. நாங்க வீட்டுல கூட்டு குடும்பமா இருக்கோமா, அப்ப அந்த அபிராமி ஏதாவது சேட்டை செய்யும் போது யாராவது மாமியாரோ இல்ல மாமனாரோ ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஞானத்துக்கு முன்னாடி டக்குன்னு நானே கோவப்பட்டுருவேன். எதுக்கு இப்படி குழந்தைய பார்த்து சொல்றீங்க அப்படின்னு நானே கேட்டிருக்கேன். 2-3 தடவை கேட்ட பிறகு, இதெல்லாம் வீடியோ எல்லாம் கேட்ட பிறகு யோசிச்சா, அப்ப நான் அபிராமியா அப்படின்னு ஒரு சமயம் யோசிச்சேன். நான் அபிராமி இல்ல தானே, அவ எனது குழந்தை தானே. ஆனா அவ மீது நான் என்ன வச்சுட்டேன், பற்று வச்சதுனால அந்த இடத்துல அபிராமிக்கு பதிலா யார் போய் நின்னா, நான் போய் நின்னேன். அவ பாட்டுக்கு விளையாண்டுட்டு தான் இருந்தா, அவளால ஒரு பிரச்சனையும் இல்லை. நானா போய் அங்க போய் ஒட்ட வச்சுக்கிட்டதுனாலதான் உறவுகள்ல பிரச்சனை வருது. இதே மாதிரி கணவன் வந்து மனைவிக்கு எடுத்துக்கிட்டாலும், கணவனை யாராவது வீட்டுல குறை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே நம்ம என்ன செஞ்சிருந்தோம், அவர் அமைதியா தான் இருக்காரு, என்னடா நம்ம கணவரை போய் சொல்றேன்னு பாஞ்சிட்டு நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கணவர் ஒரு தனி உறவு தான். அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருந்தோம், பற்ற கொண்டு போய் ஒட்ட வச்சுட்டு அந்த கணவருக்கு பதிலா நான் போய் நின்றுவேன். அதனாலதான் பிரச்சனையே. இது உறவுகளுக்கு, இது அவங்கவுங்க உறவுகளுக்கு எப்படின்னு பாத்துக்குங்க. அதே மாதிரி பொருட்கள், என்னோட பேப்பர் யாரும் தொடக்கூடாது, இது என்னோட பென்சில் இது அப்படியே தான் வச்சிருக்கணும், இது என்னோட பாத்திரம் யாரும் டச் பண்ணக்கூடாது இப்படின்னு. அது வெறும் பொருள் தானே, அதுல கொண்டு போய் என்ன செய்யறோம், போய் ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதே மாதிரிதான் சம்பவங்கள், என்ன சம்பவம் நடந்தாலும், இப்ப உதாரணத்துக்கு அன்னைக்கு யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டான்னு வச்சுக்கோங்க, மனசுல இருந்துட்டே இருக்கும். திருப்பி வரும்போது, டேய் இவன் அன்னைக்கு நம்மளை இப்படிதானே திட்டுனான், இன்னைக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இன்னைக்கு மட்டும் நம்ம பேசல, லைஃப் லாங்கா நம்ம அவன் வெளிநாட்டுக்கு போறான்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆயிரும், இவனை எப்படியாவது நம்ம பேசி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த பற்று அது சம்பவம் தான், அது அன்னைக்கு நடந்ததுதான். ஆனா அதுல நம்ம என்ன செஞ்சணும், எனக்கு நடந்துச்சு, என்னுடைய அபிமானத்துக்கு, எல்லாத்துலயும் நார்மலான மானத்தை தவிர எக்ஸ்ட்ராவா கூடுதலா ஒரு மானத்தை வச்சு எனக்கு நடந்ததுன்னு அந்த சம்பவத்துக்கு கூட நம்ம என்ன செய்யறோம், ஒருங்கிணைக்கிறோம். அப்போ
பொருட்கள், சம்பவங்கள், உறவுகள், இந்த மூணுத்தையும் எனதுங்கிறதா இருக்கும். டே டு லைஃப்ல எனதுன்னு நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. நானுன்னு சொல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க சார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என் கண் நன்றாக தெரிகிறது, நான் மூக்கு நன்றாக சுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? மொத்தத்துல நான் நல்லா இருக்கேன்னு தானே சொல்லுவோம். இந்த 5 நமக்கு உள்ள அடங்கிரும். ஸோ டே டு லைஃப்ல நானும் நம்ம வார்த்தையை சொல்லதான் போறோம், எனதுன்னு சொல்லதான் போறோம். ஆனா அது எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னா, நான் நம்ம இங்க ஆத்ம வித்யாலயத்துக்கு வந்த பிறகு நான் சொல்லும் போதே உள்ள நம்ம என்னது, நான்னா ஆத்மா, நான் பிரம்மம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். வெளியில சொல்லும் போது என்ன வேணாலும் நம்ம விவரிச்சுக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட நம்ம வச்சுக்கலாம். யார் தெரியவா போகுதுன்னு, நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் எப்படினாலும் நம்ம சொல்லிக்கலாம். அதே மாதிரி எனதை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டதுன்னு வச்சுக்கணும். இறைவனால இந்த பிராரப்தம் முடிகிற வரைக்கும் இந்த உறவுகள், இந்த நண்பர்கள், அப்புறம் இந்த சம்பவங்கள், இந்த பொருட்கள், உடல்ல கொடுக்கப்பட்ட நோய்களும், மனசுக்கு வரக்கூடிய அந்த சோகமும் எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டது. அப்ப அதை நம்ம கொடுக்கப்பட்டதை நம்ம எப்படி கையாளுவோம்? ஜாக்கிரதையா வச்சுப்போம், போட்டு உடச்சிட மாட்டோம். அதை எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணணுமோ அப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அதுலதான் எனதுங்கிறது. நான் எனது எப்போதுமே இருந்துட்டு தான் இருக்கும். அந்த எனதுல பற்ற கொண்டு போய் நம்ம வைக்காத வரைக்கும் எனது எனதா இருக்கும், நான் தனியா நம்ம பிரிச்சறிஞ்சுக்கலாம். அப்ப அதுக்கு என்ன ஒரு உபாயம்னு பார்த்தோம்னா, இந்த 5 இருக்குது இல்ல, என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம? அன்னமயம் பார்த்தோம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம், கடைசியா எனதுன்னு வச்சுக்கிட்டோம்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு கருவியா பயன்படுத்தணும். கர்த்தா போக்தாவா பயன்படுத்தக்கூடியது. அதை வேணா நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தா போக்தாவா நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு கருவி தான். கண்ணு மூலமா அனுபவிக்கிறது, காது மூலமா அனுபவிக்கிறது, சம்பவங்களும் சரி, உறவுகளும் சரி, நண்பர்களும் சரி, நம்ம நினைக்கிற அந்த அறிவு, மனம் எல்லாமே ஒரு கருவி. டூல் என்ன பண்ணும்? இப்ப வாஷிங் மிஷின் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு கருவி தானே. வாஷிங் மிஷினை துணியை உள்ள போட்டு தண்ணியை ஊத்துனா என்ன செஞ்சிடும்? கட 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 கடன்னு எல்லா வேலையும் முடிச்சிடும். அதுக்கு ஏதாவது பற்று இருக்குமா? ஐயோ ஓனர் வர்றதுக்குள்ள கரண்ட் வேற போயிட்டு திருப்பி எப்போ கரண்ட் நான் எப்போ அலசி காயப்படும் ஏதாவது யோசிக்குமா? எதுவுமே யோசிக்காது. அதே மாதிரிதான் இந்த கருவிகளை உடல் எல்லாத்தையுமே ஒரு கருவியா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு டே டு லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் துன்பத்தை ஏற்படுத்தாது. இப்போ ஒவ்வொருத்தருடைய துன்பத்தை நீங்களே உதாரணமா எடுத்துக்கிட்டு, என் உடல்ல இந்த பிரச்சனை இருக்கு, என்னால எழுந்து வேலை செய்ய முடியல, என் மனசு இப்போ இருக்கும்போது இன்பமா இருக்கு, வீட்டுக்கு போகும்போது மனைவி குழந்தைங்கள், அலுவலகத்துக்கு போகும்போது இன்னும் குழந்தைங்களுக்காக சேர்த்து வைக்கணும் ஒரு பரபரப்பா ஓடும்போது மனசு அல்லோலப்படுது, புத்தி சில சமயம் நல்லதா சொல்லுது, சில சமயம் மோகத்தை காட்டி போய் செஞ்சுதான் பாருண்டான்னு சொல்லி தூண்டி வேற விடுது, தூக்கமும் நமக்கு ஆனந்தமும் எல்லாமே செஞ்சு செஞ்சு பெறக்கூடியதாவே இருக்கு. இது எல்லாமே கருவியா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அத கர்த்தா நான் செய்தேன், போக்தா நான் அனுபவித்தேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதும் நமக்கு பிரச்சனை தான், நான் தான் இதை அனுபவிக்கிறேன்னு சொன்னாலும் பிரச்சனை தான். ஸோ இந்த நான்ல கர்த்தா போக்தா இல்லாம இந்த 5ஐயும் நம்ம எதா மாத்தணும்? ஒரு கருவியா பயன்படுத்தணும். புரிஞ்சிச்சு உங்களுக்கு? அப்போ இன்னைக்கு நம்ம உடல்ல என்னன்னு பார்த்தோம், மனசு, விஞ்ஞானம் எல்லாமே பார்த்துட்டோம். இது எதுவுமே நமக்கு என்ன செய்ய எதுவுமே நான் இல்லை. அப்போ இதுதான் என்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் அறியக்கூடிய ஒருத்தன் தான் நான் சொல்லிட்டோம். என்னை சுத்தி நடக்கிறது எனக்குள்ள எல்லாமே அறியப்படக்கூடியதா இருக்கு அப்படின்னா அந்த நான் எப்படிப்பட்டவனா இருப்பான்? இருக்கிறதுலயே பெஸ்டா தானே இருப்பாங்க. எல்லாத்தையுமே அறிதான், அதுக்கு துன்பம் இல்லை ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நான் எப்படிப்பட்டது, அது எத்தகைய தன்மை உடையது, அதுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா எப்படி ஒரு நித்திய ஆனந்தத்துல இருக்கலாம் அப்படிங்கிற அந்த நான் யாருங்கிறத பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியர்கள்லாம் தெளிவா விளக்கிடுவாங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி எல்லாத்துக்கும். பஞ்சகோஷத்தை பத்தி நம்ம எதிர்பார்க்காத விதத்துல எல்லாம் ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுமா.